என்னாச்சு? உங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணீங்களா? எடுத்தாரா? எத்தனை ரிங்ல எடுத்தாரு? ஒரே ரிங்ல எடுத்தாரு. ஒரு ரிங்ல எடுத்துட்டாரா? பாத்தீங்களா, நான் சொன்னது நடந்துச்சா? அப்போ உங்க மேல அவருக்கு எவ்வளவு பிரியம் இருக்கும். ஃபோன் பண்ணுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. உங்க போனை பார்த்ததும் துள்ளி குதிச்சு எடுத்திருப்பாரு. நான் சொன்னது உண்மைதான்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? சரி சரி, அவர்கிட்ட என்ன பேசுனீங்க? நான் எதுவுமே பேசல, அவரே தான் பேசினாரு. எனக்காக ஃபாரின் போக கூட ரெடியா இருக்கேன்னு சொன்னாரு. டிவோர்ஸ் தன்னோட விருப்பம் இல்லைனாலுமே என் மேல வச்சிருக்க பிரியத்தால குடுக்கறேன்னு சொன்னாரு. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க எடுத்து சொன்னதாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. இவ்வளவு நாளா அவரோட உண்மையான அன்பை நான் உணராமையே இருந்திருக்கேன். சரி சரி, இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து வாடுறதை விட வேற என்ன முடிவு எடுக்கிறது? அவரை போல ஒரு ஹஸ்பண்டும் இப்படி ஒரு லைஃபும் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது. பணம் எல்லாம் முக்கியம் இல்ல, உண்மையான அன்புதான் முக்கியம்னு நீங்க எனக்கு உணர்த்திட்டீங்க துர்கா. பழகுன கொஞ்ச நேரத்திலேயே இந்த அளவுக்கு பேசி என் மனசை மாத்திருக்கீங்க. நான் தொலைச்சிட்டு இருந்த நல்ல வாழ்க்கைய நீங்க மீட்டு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பெருசா நான் எதுவுமே பண்ணல மதுமிதா. மாசாணி அம்மா கிட்ட உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். அந்த அம்மா தான் உங்க மனசுல பூந்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட அப்படிலாம் பேச வச்சு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கு. இருங்க. கை நீட்டுங்க. இது மாசாணி அம்மாவோட முடி கயிறு. இது எப்பவும் உங்க கையிலே கட்டி இருக்கிறது நல்லது. நீங்க ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருக்கிறதுக்கு இது பாதுகாப்பா இருக்கும். இத புடிங்க. இத உங்க வீட்டுக்காரர் கையிலயும் கட்டி விடுங்க. கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க. நான் மாசாணி அம்மனை பார்த்ததே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எனக்கு மாசாணி அம்மா. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மதுமிதா. நம்ம எல்லாருமே அந்த மாசாணி அம்மாவோட குழந்தைங்க தான். அந்த அம்மா நம்ம எல்லாரையும் நல்லா பாத்துக்கும். சரி, என் அம்மா இங்க பக்கத்துல தான் போன் பேசிட்டு இருக்காங்க. அவங்க திரும்ப வர்றதுக்குள்ள கிளம்புனாதான் நல்லா இருக்கும். லாயர் சார் கிட்டயும் சொல்லிடுங்க. பாய். வரேன்.